நண்பர்களுக்கு காலை வணக்கம். நான் உங்கள் தங்கராஜா பேசுகிறேன், 2ஆம் கட்டிலேருந்து. பாருங்கள், என்னடா இவர் பனியனோட வீடியோ போடுறாருன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி காலையிலே வேலை நடக்குதுங்க. நம்ம தோட்டத்தில் செடிகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிட்ருக்கோம். எனக்கு சண்டேஸில் கொஞ்சம் டைம் கிடைக்கிறது தான் கிடைக்கும், மற்ற நாட்களில் எனக்கு கிடைக்காது. பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்மளோட பீர்க்கனோட எப்படி மொட்டு வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். உங்களுக்கு கிட்டத்தில் காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அருமையாக இருக்காங்க பாருங்கள். சூப்பராக வந்திருக்குதுங்க, அருமையாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய இடங்கள்ல இருக்காங்க. அது பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்திருக்காங்க பாருங்கள். சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இதோ பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ அருமையாக வந்திருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், அடுத்த செடியில் பாருங்கள். நம்ம வந்து ஆக்சுவலாக பீர்க்கன் வந்து 3 செடி வச்சுருக்கோம். 3லேயுமே பூ பூத்துருக்குங்க. ரொம்ப சூப்பராக பூத்துருக்கு. நண்பர்களே, முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி அருமையான கிளைமேட்டு வேறு. நம்ம கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி செடிகள் வந்து அவ்வளோ அருமையாக பசுமையாக இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பசுமையை வந்து நம்ம பார்த்தாலே கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட பயணிக்கும்போது ஹார்ட்டுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நான் வந்து ஆக்சுவலாக செடிகள் வைக்கிறத விட மரங்கள் நான் நிறையா வச்சிட்ருந்தேன். ஆனால் இப்போது கொஞ்ச நாளாக, அதாவது ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு, நம்ம ஒரு மாடித்தோட்டம், சென்னை மாடித்தோட்டம் குரூப்பில் பயணிக்க ஆரம்பித்து அதிலிருந்து இந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஈடுபாடுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். வீட்டில் பண்ண முடியுன்றதை நம்மெல்லாம் புரிஞ்சுட்டு பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. அதாவது விவசாயம்னா இதாங்க, சட்டையை கழட்டி போட்டு இறங்கி வேலை செய்ய முடிஞ்சால் தான் விவசாயம். நமக்கு எல்லாமே எப்படின்னா, ஐயோ நம்மளை தப்பாக நினைப்பாங்களோ, அவங்களுக்கு நம்ம இப்படி வேலை செஞ்சால் அது அதாவது ஒரு குறைவாக நினச்சிட்றாங்க. நண்பர்களே, அப்படி யாரும் நினைக்க வேண்டாம். மற்றவங்க தப்பாக நினச்சா என்ன, ரைட்டாக நினச்சா நமக்கு என்ன? நம்ம என்ன நினைக்கிறோம் தாங்க முக்கியம். நம்ம எப்படி இருக்கோம், நம்ம சந்தோஷமாக இருக்கா, அதான் முக்கியம். பாருங்கள், நம்மளோட செடிகள் எல்லாமே சுற்றி எப்படி இருக்காங்க பாருங்கள். இவங்களோட அவங்கள கட்டி தழுவுறது தாங்க பெரிய விஷயம். உண்மையிலே அவங்கள தொடும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிச்சயமாக இவங்கெல்லாம் நமக்கு வந்து ஆரோக்கியத்தை தர்றவங்க. இவங்களை வளர்க்குறதுல நமக்கு என்னங்க ஃபீல்? தயவு செஞ்சு நண்பர்களை முயற்சி பண்ணுங்கள். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பாக நம்மளோட பயணிப்பாங்க. நிச்சயமாக நம்மளோட வீடியோக்களை பாருங்கள், குழந்தைங்களுக்கு காமிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் போடுறது எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக போடுறேங்க. இதில் எதுவும் எடிட் பண்ணி நான் அதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு நேரமும் இல்லை, சூழ்நிலையும் இல்லை. அதனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. என்னோடய வீடியோ கிளாரிட்டி கூட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இப்போ தான் வந்து இதை யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். ஒரு முயற்சி பண்ணுவோம், நம்ம நண்பர்களுக்கு கொண்டு சேர்ப்போன்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம தற்சார்பு பற்றி சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.